ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஓட்ஸ் சைட் காளான் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது என் சேனலில் இருக்குது. இதோட ரீக்ரியேஷன் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நான் இப்போ முட்டை போட்டும் அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் இதை நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும். இப்போது ஒரு பவுலில் வந்து ஒரு கப் கேபேஜு, ஒரு கப் காளான் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெறும் கேபேஜ்லேயும் செஞ்சுக்கலாம், வெறும் காளானில் கூட செஞ்சுக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லியாக இருந்தானா 1 ஸ்பூன் போதும். அப்புறம் கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இது நல்லா பைண்ட் ஆன பிறகு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த உப்பும் மிளகாப்பொடியும் நல்ல இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இறங்கின பிறகு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா, இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி காளான்லேருந்துமே கேபேஜ்லேருந்துமே வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு நம்ம போண்டா இருக்கு இல்லையா, அந்த பக்குவத்துக்கு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம இதை வந்து சின்ன சின்ன போண்டா மாதிரி உருட்டி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த போண்டா போடுறோம் இல்லையா, இதை கூட அப்படி சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஸோ அது நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்னதாக உருட்டி இதை எடுத்துக்கலாம். இது உடஞ்சிருச்சு, இது பிரிஞ்சிருச்சு, அந்த மாதிரி எந்த கவலையுமே பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இதை வந்து வறுத்துட்டு மறுபடியும் பிச்சு போட்டு தான் காளான் செய்வோம். ஸோ நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அது மாதிரி தனியாக எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இப்போ வந்து காளான் ரெடி பண்ணிக்கலாம். அதுலேருந்து அந்த எண்ணெயே போதும் நமக்கு. அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் ஒரு 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 கைப்பிடி பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, பொடியை நறுக்குனது. அதை போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க லைட்டாக. இது வந்து நல்லா வதங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. லைட்டாக பிங்க் ஷேட் வந்தோடனே இதில் கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை மல்லி வந்து ஒரு 2 சேர்த்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா ஃபுல்லாக டொமேட்டோ சாஸ் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு அந்த குளு குளு கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி இருக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கின ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1/2 கப் தண்ணியில் இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 செகண்டில் உங்களுக்கு வந்து கெட்டி கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு கொதி வந்தோடனேயுமே நம்ம வந்து இந்த காளான் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம இந்த மிக்ஸில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அதுக்குள்ளே அது நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம இந்த கொத்து பரோட்டாலாம் கொத்துவோம்ல, அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து ஆனியனு அப்புறம் வந்து மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ரோட் சைட் காளானோட ஈஸி மெத்தடு. இப்படி தான் செய்வாங்க. ஆனால் ரோட் சைடில் செய்கிறவங்க வந்து வெறும் கேபேஜில் தான் செய்வாங்க. நம்ம வந்து காளானில் செஞ்சுருக்கோம். காளானும் சேர்த்துருக்கோம். கேபேஜ்லேயுமே செஞ்சாலுமே உங்களுக்கு ஃப்ளேவர் அது கொடுத்துரும். இதோ இந்த மாதிரி இப்போ அதை எடுத்து கொஞ்சமாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணால் சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம முட்டை காளான் ரெடி. முட்டை வந்து நல்லா உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுட்டு அதை வந்து நல்லா ஒரு இது கொடுத்து குத்திக்கோங்க நல்லா. அப்புறம் அதையுமே இதே மாதிரி சேம் சர்வ் தான். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டெலிஷியஸாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து கேட்கும்போது டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் ஒரு கொஞ்சம் கேபேஜும் கொஞ்சம் காளான் இருந்தால் போதும். அவ்வளோ ஒரு ஃபில்லான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்.
அவ்வளோ அருமையா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அ அப்புறம் வந்து என்னடா மறுபடியும் போட்டதே போட்டிருக்காங்களேன்னு நெனச்சுக்காதீங்க. இதில கொஞ்சம் இன்னோவேஷன் இருக்கு. அண்ட் வந்து டக்குன்னு செய்றதுக்கு. முன்ன செஞ்சதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. இத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க இவ்வளோ எம்மியா இருக்கு. இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.